வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி என்னன்னா, a train moves towards a stationary observer with a speed of 34 meter per second. ஓகேவா? The train sounds a whistle and its frequency registered by the observer is f1. If the train speed is reduced to 17 meter per second, the frequency registered is f2. If the speed of the sound wave is 340 meter per second, then the ratio of f1 by f2 is. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். இதை வந்து நம்ம ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா எங்க இருந்துன்னா தி டாப்ளர் எஃபெக்ட்ல இருந்து தான். லெட்ஸ் see the formula first. ஓகேவா? ஸோ F observer equal to source of the sound into velocity of the sound wave plus or minus velocity of the observer divided by velocity of the sound wave plus or minus velocity of the source. Okay, this is the formula. This belongs to Doppler effect. Okay va? இப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இங்க இருக்கறனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சோ நமக்கு நம்ம क्वेश्चनக்கு கேட்ட மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, a train moves towards a stationary observer அப்படினா velocity of the observer என்னது? 0. ஓகேவா? அடுத்து வந்து train is moving towards the stationary observer அப்படினா frequency, அதாவது நம்ம வந்து இப்ப தூரத்துல எங்கேயாவது ஒரு ஸ்பீக்கர் பாடுதுன்னு வைங்களேன், நம்ம வந்து தூரத்துல இருக்கும்போது சவுண்ட் வந்து கம்மியா கேட்கும். அதுவே பக்கத்து கிட்ட போக 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 அதோட ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ட்ரா அதாவது எச் ஆகிறதுனால நமக்கு வந்து சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஆனா the emitted frequency வந்து ஒண்ணுதான், சோர்ஸ்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சி வந்து ஒண்ணுதான். பட் அதை நம்ம அப்சர்வ் பண்றதுதான் டிஸ்டன்ஸ் ஆர் வெலாசிட்டி பொறுத்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆக்சுவலா இப்ப ட்ரெயின் வந்து அந்த சோர்ஸ்ங்கிறது வந்து நம்ம அப்சர்வர் கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த டேர்ம் டிக்ரீஸ் ஆகணும், இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நியூமரேட்டர் should be larger, denominator should be smaller. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா f naught is equal to fs. so velocity of wave plus velocity of the observer divided by velocity of wave minus vs. ஏன் இந்த இடத்துல பிளஸ், ஏன் இந்த இடத்துல மைனஸ்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமா கேட்கணும். அதிகமாகிறதுக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த வேல்யூ வந்து இப்ப இந்த ரெண்டு இதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சைட் பை சைடு இது இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். The concept is very simple. Okay, let's get back to the question. Okay. So f1 is equal to நமக்கு தெரியும் frequency என்னது, அது நமக்கு கொடுக்கல. எமிட் அதாவது அது வந்து frequency emit பண்ணுது, சோர்ஸ் வந்து frequency emit பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம fs அப்படின்னு எடுத்துப்போம். நமக்கு f1 by f2 ரேஷியோ தான் வேணும் நமக்கு. velocity of the sound wave என்னது 340 plus 0 divided by velocity of the sound wave வந்து 340 minus speed of the observer என்னது, sorry, speed of the train source என்னது 34. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன். இப்போ செகண்ட் ஃபிராக்ஷன் என்னன்னா f2 is equal to அதே fs into எல்லாமே சேம் தான் 340 plus 0 divided by the speed of the train வந்து 70 meter per second க்கு reduce ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம 340 minus 17 இதான் எடுக்கணும். இப்போ f1 by f2 equal to 340 minus 17 divided by 340 minus 34. இந்த 340 இங்க இருக்க 340 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 divided by 18 after simplification. This is the final answer. Thank you.